திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 6ஆம் திருமுறை திரு தாண்டகத்தை பாராயணம் செய்ய உள்ளோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். எப்பொழுதும் நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் 27 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் திருக்கதம் திறப்பதற்கான பாடலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழி நடத்துவதற்காக ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயனம். முதலில் 4 பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிரப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, விழிமலி திருவாத ஊரா திருத்தால் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, மறிஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரை கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டா நம்பி சேக்கராரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் புராண பாடல். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியன்கள் என்றெனவும் போனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, இருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். பட்டம்மாள் திருக்கதம் திறங்க வாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கே அரற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே, திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. சிவாயனம. திருப்பள்ளி எழுச்சி. தாமோதரையா படிக்கிறீங்களா? வாங்க. 6வது பாட்டு இல்லைங்களா? நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும்,
மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றாரணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, பெருநறிய தமிழோசையில இன்றைக்கு 249வது நாளாக 6ஆம் திருமுறையில 67வது பதிகம் திரு கீழ்வேளூர் திருத்தாண்டகம் பொது பண்ணாக எந்நேரமும் அரிகாம்போதி ராகத்திலே பாடத்தக்கது. இத்தலம் காவிரியினுடைய வடகரையிலே 84வது தலமாக திருவாரூர் நாகப்பட்டினம் சாலையில் உள்ளது. பெருமான் கேடிலியப்பர், அம்பாள் வனமுலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 228 திருநாவுக்கரசர் பாடலாம். நீராடும் சடைமுடியார். சிற்றம்பலம். நீராறும் சடைமுடியார் நிலவு திரு வலிவலமும் நினைந்து சென்று வாராரும் உரைமங்கை உமைபங்கர் கழல் பணிந்து மகிழ்ந்து பாடி காராரும் கரை கண்டர் கீழ்வேளூர் கன்றாப்பூர் கலந்து பாடி ஆராத காதலினால் திருவாரூர் தனில் மீண்டும் அணைந்தாரன்றே. திருவாரூரிலிருந்து திரு வலிவலம் சென்று அங்கிருந்து திரு கீழ்வேளூரும் கன்றாப்பூரும் சென்று மறுபடியும் திருவாரூர் திரும்பினார் என்ற அப்பருடைய திருப்பயணை சொல்கிற போது இங்கே கீழ்வேளூரிலே காராரும் கரை கண்டரு கீழ்வேளூர் கன்றாப்பூர் கலந்து பாடி. கலந்து பாடி என்பது அவர் மனம் கலந்து பாடினார். உழவாரத் தொண்டோடு உடல் தொண்டோடு உயிர் தொண்டையும் சேர்த்து பாடினார் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் அமைந்த பாடல். சிற்றம்பலம். ஆளான அடியவர்கட்கு அன்பன் தன்னை ஆனஞ்சும் ஆடியை நான் அபயம் புக்க தாளானை தன்னொப்பார் இல்லாதானை சந்தனமும் குங்குமமும் சாந்தும் தோய்ந்த தோளானை தோளாத தோளப்பானை தூவெழுத்த கோவணத்தை அறையினார்த்த கீழானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. கீழானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. நேற்று படித்த பதிகத்துல திருநாகேச்சுரத்தானை சேராதார் நன்னெறிக்கு சேராதாரே என்று சொன்னவர் இந்த பதிகத்திலேயே கேடிலையை நாடும் அவர் கேடிலாரே. அந்த கேடிலை பெருமானமாக எனக்கு எந்த விதமான கேடுமில்லை என்று பாடல் தோறும் சொல்கிற மாதிரி அமைத்திருக்கிறார். இங்க சந்தனமும் குங்குமமும் சாந்தும் தோய்ந்த தோளானை. பெருமான் வெறும் திருநீர் மட்டும்தான் அடையாளம் இல்லை. அவனுக்கு சந்தனம் குங்குமம் சாந்து என்று சொல்லப்படுகிற அந்த கருப்பு மைன்னு சொல்லுவாங்க, அதை சாந்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருமானுக்குரிய பொருள். இப்ப எல்லாத்தையும் அவனப்பட பங்கு போட்டு சந்தனன்றது முருகனுக்கு, குங்குமன்றது அம்பாளுக்கு, எல்லாத்தையும் பாகம் பிரிச்சாங்க அவங்க எல்லாத்தையும். ஆனால் எல்லா பொருளும் இறைவனுக்கே என்பதை சந்தனமும் குங்குமமும்
சாய்ந்தும் தோய்ந்த தோளானை தோளாத தோளப்பானை முத்தொப்பானைன்னு பாடியிருக்காரு. வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு. ஸ்ரீதேவி ஐயாவா. சிற்றம்பலம். சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனத்திருளை வணங்காதானை நற்பான்மை அறியாத நாயினேனை நன்னெறிக்கே செல்லும் வண்ணம் நல்கினானே பற்பாவும் வாயார பாடியாடி பணிந்தெழுந்து குறைந்தடைந்தார் பாவம் போக்க கேட்பானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலிகை நாடுமவர் கேடிலாரே கேடிலிகை நாடுமவர் கேடிலாரே. நன்றி. சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி நாம் சொல்ல படிக்கிற பாட்டுலகிற அந்த சொல்லுடைய பொருளை மன தூய்மையாலே உள்வாங்குதல். அந்த வகையில் தான் நேற்று அமைந்த சொற்பொழிவு. ஒரு சொல்லு சொன்ன உடனே கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையன்னு சொன்ன உடனே அதை கொண்டு போய் அந்த இதோட பொருத்தி போற்றிப்பவருடைய அந்த உமாவசத்துடைய சொல்லோட பொருத்தி அந்த சொல்லின் பொருள் தெரிந்து ஒரு சொல்லுக்கு 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்ண சிவனேசனை நினைச்சா மனசு ரொம்ப உருகுது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 3வது பாட்டு. அலைவாயில் அரவசைத்த அழகன் தன்னை. ஐயா அதுல 2வது வரியில தூங்காதார் மனத்து இருளை வாங்காதானேன்னு தூங்குதல்னா ஒரு சோம்பேறித்தனம் ஒரு அர்த்தையா? வணங்காதானையா வாங்காதானையா? ஆமா, மனத்து இருளை வாங்காதானே. அதாவது யார் பெருமானை நினைந்து நினைந்து உணர்ந்து சுறுசுறுப்பா இருக்காங்களோ அவங்களுடைய மனதில் இருக்கிற இருளாகிய ஆணவத்தை தான் அந்த பிரம்ம கபாலத்திலே பெற்றுக்கொண்டு அருள் செய்கிறான் என்று சொல்லுகிற போது அப்படி தூங்காத சோம்பேறித்தனமா இருக்கவனுடைய அந்த இருளை அவன் அதை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை. ஏன்னா அவர்கள் அவனை பற்றி கவலைப்படாத போது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகின்ற வகையில பெருமானுடைய நினைப்பு இல்லாருடைய ஆணவத்தை அவன் அப்படியே தங்க வைத்து அந்த ஆன்மாவை இன்னும் பக்குவட செய்கிறான். அந்த மனத்தீருளை நினைப்பவர்களுக்கு அவன் என்ன பண்றான்? அருள் செய்து அந்த இருளாகிய ஆணவத்தை தான் பெற்றுக்கொண்டு அவனுக்கு அருளை தருகிறான் என்ற சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடல். தூங்காதார் மனத்திருளை வாங்காதானே. அது சிவஞான செய்தியை சொல்கிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பட்டம்மாள் வாங்க. அலைவாயில் அரவசைத்த 3வது பாட்டு. சிவாய நம. அலைவாயில் அரைவசைத்த அழகன் தன்னை ஆதரிக்கும் அடியவர்க்கு அன்பே என்றும் விளைவானை மெய்ஞான பொருளானானே வித்தகனை எத்தனையும் பக்தர் பக்தி குலைவானை அல்லாதார் குலையாதானே உலப்பிலியை உள்புக்கு என் மனத்து மாசு கிளைவானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடுமவர் கேடிலாரே. அதாவது பெருமான் நம்முடைய உள்ளத்திலே புகுந்து மனமாசு கிளைவானை என்று சொல்லி அந்த மனசுல அழுக்கெல்லாம் கிளறி எடுத்து நமக்கு அருள் செய்யக்கூடிய வல்லவன். அதனால எதுக்காக நம்முடைய உள்ளத்திலே புகுகிறார்? நம்முடைய மனமாசுகளை களைவதற்காக என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. தாட்பாவும் தாமோதரையவா. திருச்சிற்றம்பலம். தற்பாவு கமல மலர் தயங்குவானை தலையறுத்து மாவிரதம் தரித்தான் தன்னை கோட்பாவு நாளெல்லாம் ஆனான் தன்னை
கொடுவினையேன் கொடு நரக குழியில் நின்றால் மீட்பானை வித்துருவின் கொத்துப்பானை வேதியனை வேதத்தின் பொருள்கொள் வீணை கேட்பானை கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலையை நாடும் அவர் கேடிலாரே வீணை கேட்பானை கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் இருக்கிறான் என்பதனாலே அவன் வேதியனை வேதத்தின் பொருள்கொள் வீணை கேட்பானை என்று சொல்கிறார். அஞ்செழுத்த அந்த வீணையிலே வாசித்தல், பூங்குழல்ல வாசித்தார் ஆனாய நாயனார். அது மாதிரி பெருமானுடையத வீணையிலே வாசித்து அஞ்செழுத்தை கேட்டல் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே அவன் வீணை கேட்பான் என்று அவனை இசைப்பயனாக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. நல்லானே நடைவுரை ஒன்று. சரஸ்வதி அம்மா வாங்க. 5வது பாட்டு. சிவாய. நல்லானை நரைவிடை ஒன்றூடியானை நால் வேதம் தாரங்க நடுக மாட்டா சொல்லானை சுடர் மூன்றும் ஆனான் தன்னை சொல்லானை சுடர் மூன்றும் ஆனான் தன்னை தொண்டாகி பணிவார்கணியான் தன்னை வில்லானை மெல்லியலோர் பங்கன் தன்னை மெய்யராய் நினையாதார் வினைகள் தீர்க்க கில்லானை கீழ்வேலூராரும் கோவை கேடிலை நாடும் அவர் கேடில்லாரே கில்லானை கீழ்வேலூராரும் கோவை கேடிலையை நாடுபவர் கேடில்லாரே. நன்றி. பெருமானை மெய்யாக நினைக்க வேண்டும் உள்ளத்துல. அதை விட்டுட்டு சும்மா ஊருக்காக நான் வேஷம் போட்டா அந்த மாதிரி மெய்யாக நினையாதார் வினைகள் தீர்க்ககில்லானை. பெருமானுடைய தொண்டை நாம் மனதார செய்ய வேண்டும். அப்படி மனதார செய்தால் அவருடைய வினையை போக்குவான். பிறருக்காக நான் கடவுளை வணங்குறான், அந்த வேடம் எடுப்பவருடைய வினையை அவன் தீர்க்கப் போவதில்லை. அதனால மெய்யாக நினையாதார் வினைகள் தீர்க்க கில்லானை என்று படுகிறார். அவர்களுக்கு வினை தீராது. ஏன்னா அவர்கள் வினை செய்து கொண்டே இருப்பார்கள் வேடம் காட்டி என்று சொல்லி. அதனால வேடத்தினாலே அல்ல, உண்மையாலே பெருமான் நினைக்க வேண்டும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கழித்தானே கழித்தனே சுழித்தானே சுழித்தானே லலிதா பாலசுந்தரம் சுழித்தானே கங்கை மலர். 6வது பாட்டு. நமசிவாய. திருச்சிற்றம்பலம் ஐயா. சுழித்தானை கங்கை மலர் வன்னி கொன்றை தூமத்தம் வாளரம் சோடினானே அழித்தானே அரணங்கள் மூன்றும் வெவ ஆளால நஞ்சுதனை உண்டான் தன்னை விழுத்தானை காமனுடல் பொடியாய் வீழ மெல்லியலோர் பங்கனை முன் வேணலானே கிழித்தானை கீழ்வேலூர் ஆலங்கோவை கேடிலை நாடுமவர் கேடிலாரே கேடிலியை நாடுமவர் கேடிலாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றியா. வெழித்தானே காமனுடல் பொடியாய் விழ என்று தன்னுடைய நெற்றி கண்ணாலே அந்த காமனை அழித்தார் என்பது நம்முடைய ஆன்மாக்களுடைய ஆசையை அறுத்து ஆசையை போக்கி அன்பை சேர்த்தல் என்ற நிலையில சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. உளரொளியை உள்ளத்தின் உள்ளே உள்ள. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வாங்க பாலசுந்தரையா. உளரொளியை உள்ளத்தின் உள்ளே நின்ற
ஓங்காரத்துட்பொருள்தான் ஆயினானை விளரொளியே விடுசோடர் இரண்டும் ஒன்றும் விண்ணொடு மண் ஆகாசம் ஆயினானை வளரொளியை மரகதத்தின் உருவினானை வானவர்கள் எப்பொழுதும் வாட்டி ஏத்தும் கிளரொளியை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. பெருமான் ஓங்காரத்து உட்பொருளா இருக்கிறான். அகரம் உகரம் மகரம் என்று அவன் அகரமாக இருந்து உகரமாகிய உயிரை காப்பாற்ற அகரம் உகரம் சேர்ந்தா ஓன் ஆகும். அதான் அல்லல் பிறவியறுப்பானே ஓ என்று சொல்ல கரியானே. அந்த அகரத்தை எடுத்துட்டு வெறும் உகரம் இருந்தா பக்கத்துல இருக்கிற மகரத்தோட சேர்ந்து வாழ்க்கை உம்முன்னு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது உயிர் சார்ந்ததன் வண்ணமாதல். அகரத்தோடு சேர்ந்தா உயிர் ஓகோன்னு இருக்கலாம், மகரத்தோடு சேர்ந்தா வாழ்க்கை உம்முன்னு ஆயிடும். அதனால எப்படி இருக்கணும் நம்மளே முடிவு, நம்முடைய நினைப்பும் அதுதான் உள்ளமைதான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய முடிவுக்கேற்ப பெருமான் நம்மளை செயல்படுத்துகிறான். அதனாலதான் வினைக்கு ஏற்ப செயல்படுத்தன்னு ஐயா சொல்லுவாங்க அது சித்தாந்தத்துல. அந்த வகையிலே ஓங்காரத்து உட்பொருள்தான் ஐநானை. அந்த உயிர் எப்படி சேருகிறது? உகரத்தோடு சேர, அகரத்தோடு சேரா, மகரத்தோடு சேரானது முடிவுபடுது யாருக்குன்னா நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறது. அந்த நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஓர் வித்துமானாய். அந்த வித்து தான் ஓங்காரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஓங்காரத்து உட்பொருள்தான் ஐநானை என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. தடுத்தானே காலானே. அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. கிரண் படிக்கிறார் ஐயா. கிரண் படிங்க. கிரண் தர்ஷனா யாரு? ஐயா கிரண் படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தடுத்தானை கல்லானை காலர் போன்றது தண்டை இந்த மாணிக்கன்றல் செய்த தானை உடுத்தானை புலியதொழு. தன்னடைந்த மாணிக்கு அன்பு அருள் செய். தன்னை அடைந்த மாணி என்பது மார்க்கண்டேயரை குறிக்கும். தன்னடைந்த மாணிக்கு அன்று அருள் செய்தானே சொல்றாங்க. முதல் படி. தடுத்தானை கல்லானை காலர் போன்றது. தடுத்தானை காலனை. காலன் என்பது யமன். யமனை எட்டி உதைத்தான் யாருக்காக? மார்க்கண்டேயருக்காக. அந்த செய்தியை சொல்ற பாடல். தடுத்தானே காலனை காலால் போன்ற தன்னடைந்த மாணிக்கன்று அருள் செய்தானே. மார்க்கண்டேயருக்காக பெருமான் காலனை எட்டி உதைத்தான் என்ற செய்தியை சொல்லுது. இன்னொரு படி ராஜா. தடுத்தானை கல்லானை காலர் போன்ற. தடுத்தானை காலனை. காலன்னா யமன். தண்டைந்த மாணிக்கன்றருள் செய்தானை உடித்தானை உள்ளித்தல்லோடக்கும் பாம்பும் உள்குவார் உள்ளத்தீர்நுள்ளான் நன்றே மடுத்தானை அருணஞ்சம் மிட்டற்றுள்ள தாங்க வானவர்கள் கூடிய தக்கன் வேள்வி கெடுத்தானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கெடிலியை நடுமவர் கேடிலாரே. வாழ்க வாழ்க. கெடுத்தானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடுமவர் கெடிலாரே என்ற பாட்டுல உள்குவார் உள்ளத்தின் உள்ளான் தன்னை. காலையில இருந்து திருமுறை வாசையில நம்மளும் படிக்கணும்னு அந்த பெருமானை நினைத்தால் அவன் உள்ளத்துள்ளே அவன் இருக்கிறான். இப்ப கிரண் வந்து காலையில இருந்து படிச்சா கிரனுடைய உள்ளத்துல பெருமான் இருக்கிறான்னு பொருள். வாழ்க வாழ்க. தர்ஷன் இருக்காரா? தர்ஷன் மியூட் ஓபன் பண்ணணும். தர்ஷன் ஐயா.
9, 10 நாங்க படிச்சிடறோம் ஐயா. அடுத்த பாட்டு இன்னும் வரலையா? அப்புறம் அடுத்த பாட்டு படிங்க. நீங்க அடுத்த தர்ஷன் படிச்சுட்டாரா படிங்க, இல்லைன்னா அடுத்த அவர் படிக்க அடுத்த பாட்டு படிங்க. ஓப்பன்ல தான் இருக்கு. மாண்டார் எலும்பு அணிந்த 9வது பாட்டு 6, 67, 9. அடுத்த பாட்டு என்ன பாட்டு? சிற்றம்பலம். ராஜா மாண்டார் ஏழும் பணிந்த வாழ்க்கையானை மயந்து குந்தனை வளர்வோதன்பு பூண்டானை புறங்காட்டி லாடலாடை ஏனுப்பு திடம் கொண்டென்னை ஆண்டானை அறிவறிய சிந்தை யானை அசங்கையனை அமரங்கள் தன் சங்கையெல்லாம் இந்தானை கீழ்வழுறாலும் கோவை கெடிலை நாடுபவர் கேடிலாரே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. காலங்காலத்துல அந்த மழலை சொல் கிரணும் தர்ஷனும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பாட்டை படிச்சு சந்தோஷப்படுத்துறாங்க. வாழ்க வாழ்க. பெருமான் ஆண்டானே அறிவறிய சிந்தையானே அசங்கையனே. அசங்கையன அவன் எதற்கும் அச்சமில்லாத நம்மளையும் எதற்கும் வீரனாக மாற்றுகிற பெருமான். அசங்கையன் என்பது அச்சமில்லாதவன். அதனால வாழ்க்கையில அந்த வழிபாட்டுல பயபக்தி இல்லை, பக்தி மட்டுமே நமக்குரியது. அந்த அச்சத்தை போக்குகிறவன், அச்சத்தை போக்குவன அவனை அசங்கையன்னு சொல்றாங்க. வாழ்க வாழ்க. அடுத்த ராணி அம்மா 10வது பாட்டு முறிப்பான பேசிமலை. உமா அம்மா படிக்கிட்டேன். அடுத்து நாங்க சேர்ந்து படிச்சிடும். அடுத்ததுல படிக்கிறோம். ராணி அம்மா படிக்கிறோம் நாங்க. அடுத்த வயதுல முதல் பாட்டு உமா அப்படி சொல்லுங்க. இந்த பாட்டா ராணி அப்படி முறிப்பான பேசிமலை எடுத்தான் தானும் முதுகிற முன்கை நிரம்பை எடுத்த பாட பறிப்பான் கை சிற்றறிவால் நீட்டினானை பாவியே நெஞ்சகத்தே பாத போது பொறித்தானை புறமூன்றும் எரி செய்தானை பொய்யர்களை பொய் செய்து போதும் போக்கி கிரிப்பானை கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலேயே நாடும் அவர் கேடில்லாரே. கேடிலேயே நாடுபவர் கேடில்லாரே. திருச்சிற்றம்பலம். இதுக்கு முன்னா 2 பாட்டு அவங்க படிக்கணும் நினைச்சாங்க. ஆனா கிரணன் தர்ஷனம் வந்துருங்க அவங்களை விட்டு கொடுத்த குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அந்த பாட்டை படிக்க சொன்னேன். அடுத்த பதிகத்துல முதல் பாட்டை உமாமா படிக்கிட்டோம். இதுல பாவியேன் நெஞ்சகத்தே பாதப்போது பொறித்தானே. பெருமான் தலைமையிலே தன்னுடைய திருவடியை சூட்டினார்ல, அந்த தலைமையில சூட்டினா அந்த தலைமையிலே இருக்கும். ஆனால் அது எங்க வரணும்? தலையிலிருந்து கீழே இறங்கி நெஞ்சத்துக்கு வரணும். அதனால இந்த இடத்துல நம்மளாரு நெஞ்சில் பொறித்தானை என்று சொல்லுவார்கள். நம்முடைய திருக்கழுக்குன்றத்துல மலங்கினேன்னு ஒரு பாட்டு இருக்கும். மலங்கினேன் கண்ணில் இறைமாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினைகடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன் இலங்குகின்றனின் சேவடிகள் 2 வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அந்த பாட்டை சொல்லுவாங்க. திருப்பரந்தூரில் பெற்ற திருவடியை கொண்டாந்து இங்க வச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு அந்த புராண கதை. அது பெற்ற திருவடியை இங்க வச்சுட்டு போயிட்டாருன்னா அது கிடைத்தறிக்கைய பெரிய ஞானம் அங்க வச்சிட முடியுமா? அதுக்காக வந்தாரு. அப்பதான் அந்த நம்முடைய அதிபுத்திசாலாம் கேள்வி கேட்பாங்க. திருப்பருந்தா திருவடியை எடுத்துன்னு வந்துட்டாரா? அப்ப அங்க திருவடி இல்லையா? இங்க வச்சுட்டு போயிட்டாரா? போசல இங்க வச்சுட்டு அப்ப வெறுமனை தான் போனாரா அப்படின்னு கேள்வி கேட்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நாட்டுல.
அப்போ அந்த சென்னையிலே சூட்டியதை அவன் எங்க வைத்தார்? தன்னுடைய சித்தத்திலே வைத்தார்னு அடுத்த பதிகத்துல படார். அடுத்த 31வது பதிகத்துல அவர் பாடுவார், என்ன பத்திமையும் பரிசுமிலா பசுபாசமளித்திரு வித்தறிவன் என்னை அக்குவித்து பேராமே சித்தமெனும் தென்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேன்னு அந்த பாட்டு. அதனால அங்க திருவடி உணர்வை தலையிலே சுமந்து பெருமான் சென்னி மன்னி பொழுந்தனால அந்த திருவடி உணர்வை தன்னுடைய தலையிலே இருப்பதாக எண்ணி அந்த உணர்ச்சியோடு வந்தார். அந்த உணர்ச்சியை தலைமேலே வைத்து கொண்டு நான் ஆணவத்தோடு தெரியாமல் பெருமானுடைய நெஞ்சிலே வைத்து பெருமானை வணங்க வேண்டும், சித்தத்திலே வைக்க வேண்டும் என்று அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த வகையிலே இங்கே பாவியேன் நெஞ்சகத்தே பாதப்போது பொறித்தானே நன்மை வருக அருள்நெறியே வந்தணைந்த நல்லூரில் மன்னு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார். அந்த சென்னிமிசை பாதமலர் சூட்டியதை இதை எங்க அப்படியே தண்ணியிலே வைத்திருந்தனா? இல்லை, அதை தன்னுடைய நெஞ்சிலே பொறித்து கொண்டார். அதனால பாவியே நெஞ்சகத்தே பாதகப்போது பொறித்தானே என்ற செய்தியை சொல்ற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 68வது பதிகமாக திரு முதுகுன்றம் என்கிற விருதாஜலம் திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பது ராகத்திலே பாடக்கூடியது. இது நடுநாட்டிலே 9வது தலமாக சென்னை திருச்சி பாதையில் இருக்கிறது. பெருமான் பழமலைநாதர், அம்பாள் இங்கே பெரிய நாயகி. இதற்கான திருநாவுக்கருடைய புராண பாடல் 154 தூங்கானை மாடத்து. தூங்கானை மாடத்து சுடர் கொழுந்தின் அடிப்பரவி பாங்காக திருத்தொண்டு செய்து பயின்றமரும் நாள் பூங்கானம் மனம் காமலும் பொறியில் திரு அறத்துறையும் தேன்காவில் முகில் உறங்கும் திருமுதுகுன்றமும் பணிந்து தேன்காவில் முகில் உறங்கும் திருமுதுகுன்றமும் பணிந்து. அடுத்த பாட்டு கூட வருதுயா, அடுத்த பாட்டுல வரும். திருமுதுகுன்றம் திருமணம் போந்துன்னு இதுல பாட்டுல வரும். அடுத்த பாட்டு திருமுதுகுன்றத்தை பெருமானை வணங்கினார் என்று அடுத்த பாட்டு 155லயும் வரும், 2லயும் வரும். அது தொடர்ச்சி தானே. அதனால இப்போ இந்த தூங்கானை மாடத்திலிருந்து அங்க தூங்கானை மாடத்துல தான் என்ன பண்ணாரு? பெருமானிடத்துல வேண்டினார். என்றாலுமா எனக்கு எந்த அப்படின்னு அந்த தூங்கானை மாடத்துல பொன்னா திருவடிக்கு ஒன்றொன்று விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டே இருங்கூற்றகல விண்ணாரும் மூவிலை சூலம் என்மேற்பொறி என்று அந்த பெருமானிடத்திலே வேண்டிக் கொண்டு அவர் இங்க இந்த திருமுதுகுன்றத்துக்கு வந்தார் என்று சொல்லுவார்கள். அதனால அந்த வகையில அமைந்த பெரிய புராண பாடல் இது. வாழ்க. முதல் பாட்டை நம்ம அம்மா உமாமேஸ்வரம் பாட சொல்லிடலாம். ஏன்னா அந்த இவங்க ராணி அம்மா காதுனால அதை பாட சொன்னேன். அதனால இந்த பாட்டை அவங்க பாட சொன்னாங்க. உமாமதி ஐயாவே பாடல, அதனால அவர் பாடட்டும் நினைச்சிருந்தேன். உமாமா பாட்டும் உமாமா பாட்டு பாடுங்கம்மா. முதல் பாட்டு. கருமணியே கனகத்தின் குன்று ஒப்பானே கருத்து வாக்கு ஆற்றையான் தன்னை குருமணியே கோளரவம் ஒன்றாட்டுவானே கொள்கைகை அகலானே கோவலன்னே அருமணியே அடைந்தவர்க்கு அமுது ஒப்பானே ஆனந்தும் ஆடியே நான் அவரின் புக்க திருமணியே திருமுது குன்று உடையான் தன்னை ஈவினையே அறியாதே திகைத்தேவாரே திருமணியே திருமுது குன்று உடையான் தன்னை ஈவினையே அறியாதே திகைத்தேவாரே. திருமுதுகுன்றத்து பெருமானு என்னுடைய தீவினையிலே அறியாது திகைக்கின்றேன். நல்வினை இருந்தால் அவனை அறிய இயலும், ஆனால் தீவினையேன் அறியாதே திகைத்தவாறுன்னு இந்த பதிகம் ஃபுல்லா அந்த சொல்ல வச்சு பாடுறார். அந்த இடத்துல அவர் பெருமானை யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எளியனாக அவனே குருவாக அருள் செய்வான். கருதுவார்
நமக்கு ஆற்ற எளியான் தன்னை குருமணியை கோளரவும் ஆட்டுவான் என்று பெருமான் தான் குருவாக வர வேண்டும். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை. உலகியல் நிலையிலிருந்து நமக்கு குருன்னு சொல்றது அந்த அவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்களே தவிர ஆனா இறைவன் தான் குரு. அந்த குரு அவர்களை வாயில் அந்த உருவத்தின் வாயிலாக வருகிறார். அதனாலதான் குருவே சிவமென கூறினன்னு சொல்றது. அதனால முதுகுன்றத்து பெருமான் குரு வடிவாக வருவான் என்ற சொல்ல இந்த காட்டியிருக்கிறார். எளியான் தன்னை குருமணியை கோளர ஒன்று ஆட்டுவானை. அவன் குருமணியா வந்து நம்முடைய நாளும் கோளையும் நலமாக செய்வான் என்ற வகையில அமைந்த பாட்டு. வாழ்க. காரொளிய கண்டத்தெம் கடவுள் தன்னை காபாலி கட்டங்கம் ஏந்தினானை பாரொளியை வெண்ணொளியை பாதாளானை பால்மதியம் சூடிவோர் பண்பன் தன்னை பேரொளியை பெண்பாகம் வைத்தான் தன்னை பேணுவா தம் வினையை பேணி வாங்கும் சீரொளியை திருமுதுகுன்றுடையான் தன்னை தீவினையேனறியாதே திகைத்தவாறே சீரொளியை திருமுதுகுன்றுடையான் தன்னை தீவினையேனறியாதே திகைத்தவாறே. யார் பெருமானை பேணுகிறார்களோ அப்படி பேணுவாருடைய வினைகளை அவன் பேணி வாங்குதல். வினையை தீர்த்தல் என்பதை வாங்குதல் என்ற சொல்லாலே பேணுவார் தம்பினையை பேணி வாங்கும் சீரொளியை என்றார். என அவன் ஒளியாக இருக்கிறான், நாம் ஆணவமாக இருக்கிறோம், அவன் சீர் ஒளியா இருக்கிறான். அந்த ஒளியின் வழியாக இருளை போக்கி வினையை வாங்குகிறான் என்று சொல்கிற சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடு. வாழ்க. எத்திசையும் வானவர்கள். அடியான் படிக்கிறேன், படிங்க. எத்திசையும் வானவர்கள் தொழ நின்றானை ஏரூர்ந்த பெம்மானை எம்மான் என்று பத்தனாய் பணிந்தடியேன் தன்னை பல்லால் பாமாலை பாட பயில்வித்தானை முத்தினையன் மணியை மாணிக்கத்தை முளைத்தெழுந்த செம்பவள கொழுந்தொப்பானை சிந்தனையன் திருமுதுகுன்று உடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகைத்தவாறே. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று பத்தானாய் பணிந்தடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானே. பெருமான் மேலே பக்தி செலுத்தினால் அவனை பாடுகிற புண்ணியம் தானாக வந்து அமையும். அதனாலே தன்னை பாமாலை பாட பயில்வித்தான் என்று நம்மளெல்லாம் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு 249 நாளாக நம்மளை பாட வைத்திருக்கிற சிறப்பு பெருமானுக்குரியது. அதை திருமுறை தமிழோசை வாயிலாக அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்று சொல்கிற மாதிரி பாமாலை பாட பயில்த்தானே. நாம் பாடல, நான் பாடுறேன்ல, நம்ம பாடுறோம். பெருமான் நம்மளை பாடுவிக்கிறான். யார பாட வைக்கிறான்? இந்த நூலை இந்த பதிகத்தை செய்த நாவுக்கரசரை பாட வைக்கிறான். அதற்கு கருவியாக நம்முடைய வாயை அசைக்க வைக்கிறான். அதனாலே பெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற வகையில அந்த முற்றோர் என்பது அப்படி அமையணும். பெருமானுடைய அருள் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின நாவுக்கரசர் நமக்காக பாடுகிறார், நாம் வாசிக்கிறோம். திருமுருகன்ற பெருமான் கேட்டு கொண்டிருக்கிறார். நம்மை கருவியாக பெருமானே பெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற வகையிலே பாமாலை பாட பயில்வித்தானே என்று அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். வாழ்க. அடுத்து ஊன் கருவின் உள் நின்ற சோதியானை. ஆர்த்தி கோபால் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஊன் கருவின் உள் நின்ற சோதியானே
உத்தமனை பத்தர் மனம் குடிகொண்டானை கான் திரிந்து காண்டீபமேந்தினானை கார்மேகமிடற்றானை கனலை காற்றை தான் தெரிந்த கடியேனை யாழாய் கொண்டு தன்னுடைய திருவடியின் தலைமேல் வைத்த தீங்கரும்பை திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையின் அறியாதே திகைத்தவாறே தீங்கரும்பை திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையின் அறியாதே திகைத்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க. உத்தமனை பக்தர் மனம் குடிகொண்டானே. யாரு பெருமான் மேல் பக்தி செலுத்துகிறார்களோ அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறான். இப்ப நம்ம இந்த திருமுறை தமிழர்கள அத்தனை பேர் உள்ளத்துல அவன் குடியிருக்கிறான். அப்படி குடியும்போது நம்மள 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பி உட்கார வச்சு இந்த திருமுறை தமிழசையை நாமும் பாடணும் அந்த எண்ணத்தை உருவாக்குகிறான். அதனால அவன் உத்தமனாக நம்முடைய பக்தராக நம்முடைய மனத்திலே குடிகொண்டு நம்முடைய எல்லாம் இந்த திருமுறை தமிழோசையில இந்த பன்னிருமுறை பாராயணத்தை பாடுவதற்கு அருள் செய்கிறான். அப்படி அருள் செய்வதன் மூலம் தன்னுடைய திருவடியை நம் தலைமேல் வைத்த தீங்கரும்பாக பெருமான் திகழ்கிறான். ஆக நமக்கும் பெருமான் திருவடி தீக்கை செய்வான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அஞ்சாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. முன்சாமியா அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். அஞ்சாவது பாட்டியா. பெருவேள்வி தகர்த்தானகி தக்கனது பெருவேள்வி தகர்த்தானகி தாமரைய நான் முகனும் தானேயாகி மிக்கதொரு தீவழி நீராகாசமாய் மேலுலகு கப்பாலாய் இப்பாலானை அக்கினோடு முத்தினையும் அணிந்து தொண்ட அங்கங்கே அருசமயமாகி நின்ற திக்கினையின் திருமுதுகுண்டுடையான் தன்னை திக்கினையின் திருமுதுகுண்டுடையான் தன்னை தீவினையே நறியாதே திகைத்தவாறே தீவினையே நறியாதே திகைத்தவாறே. திருச்சிற்றம்பலம். தொண்டர்க்கு அங்கங்கே அருசமயம் ஆகி நின்ற திக்கினை என்று பாடுகிறார். நான் பெருமான் எல்லா திசைகளும் இருக்கிறான். கிழக்க மட்டும் தான் இருக்கிறார். அட்ட திக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் பெருமான் 10 திசையில இருக்கிறான்னு பாடுவார் நம்முடைய மணிவாசக பெருமான். நிலம் நீர் நெருப்ப உயிர் நிகழ்வு செம்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தரோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு 7 திசை 10 எனத்தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கமாடாமோன்னு அந்த 10 திசைகளை பக்தர்களுக்கெல்லாம் அருசமயமாகி நின்றான். ஆக பெருமான் புறச்சமயம் புறப்புறச்சமயம் அகச்சமயம் அகப்புறச்சமயம் என்று ஒன்னொன்னுல 6 வகை 6 4 24 சமயங்கள் என்று உலகாயதம் முதல் சித்தாந்த சிவாத்துவ சைவம் வரை என்று சொல்லி படிநிலையை கொண்டு வந்து அதுல எல்லாத்துக்கும் மேல சித்தாந்த சைவத்தை வைத்து அந்த அருசமய பொருளாக அவன் நிற்கிறான் என்று அதற்கான நூல்லாம் நம்ம இடத்துல இருக்குது. நம்ம எல்லாம் படிக்கிறது இல்லை. அதெல்லாம் கேட்கணும். அதனால்தான் சித்தாந்த நம்முடைய கையில வச்சு அவரெல்லாம் சொல்லுவார். சித்தாந்த பரபக்கம் சிவஞான சித்தியாருடைய பரபக்கம்னு ஒரு நூல். அந்த அருசமயங்களை பத்தி எல்லாம் அது பேசும். அதே மாதிரி சங்கற்ப நிராகரணத்துல அந்த அந்த இது இருக்கும். அந்த செய்திகள்லாம் பேசுகிற அந்த அதை பேசுவது மட்டும் பேசுவது மட்டும் ஒரு புண்ணியம், அதை கேட்பதும் ஒரு புண்ணியம். அப்படி கேட்கிற புண்ணியத்தின் வகையில தான் நேற்றைய சொற்பொழி அந்த வகையில தான் அமைந்தது. அதனால பெருமான் அருசமய பொருளாகி நின்றான். ஒரு சமயத்திலே ஒரு கொள்கை என்ன சொல்லுது, அந்த கொள்கை அப்படியே சைவ சமயத்துக்கு படிநிலையாக இருந்து நம்மை மேல்நிலைக்கு கொண்டு செல்வது. எதையும் புறக்கணித்தல் அல்ல, புறந்தள்ளுவதல்ல.
அதையும் அணைத்து கொண்டு அந்த கொள்கையையும் உலகாயிரம் முதல் சிவாத்துவ வரை எப்படி சைவம் அணைத்து கொண்டு செல்கிறது என்ற இதைதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருசமய பொருளாக நமக்கு உணர்த்துகிறார்கள் என்ற சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. புகழொளியை புறமெரித்த புனிதன் தன்னை. ஆறாவது பாட்டு. வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வாங்கம்மா வாங்க. புகழ் ஒளியை புறமெரித்த புனிதன் தன்னை பொன் பொதிந்த மேனியனை புராணன் தன்னை ஒளியும் விண்ணொலியும் ஆனான் தன்னை வெண்காடு மேவிய விகிர்தன் தன்னை கழல் ஒளியும் கைவலையும் ஆர்ப்ப ஆர்ப்ப கடைதோறும் இடும்பிச்சைக்கென்று செல்லும் திகழொலியை திருமுதுகுன்றுடையான் தன்னை தீவினையே நறியாதே திகைத்தவாறே திகழொலியை திருமுதுகுன்றுடையான் தன்னை தீவினையே நறியாதே திகைத்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கடலொளியும் கைவளையும் ஆர்ப்ப ஆர்ப்ப கடைதோறும் இடுபிச்சைக்கு என்று செல்லும் என்று சொல்லி அந்த திருவம்பாயில் ஒரு பாட்டு வரும். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா. அந்த பாட்டு அது வர இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி என்று சொல்லி பெருமான் என்ன பண்றான்? கடல் ஒலி என்பது சிவபெருமானை குறிக்கும், கைவளை என்பது சக்தியை குறிக்கும். அவன் தானும் தன் தையலுமாக வந்து நம்முடைய கடைதோறும் இல்லங்கள் தோறும் வந்து அந்த பிரம்ம கபாலத்திலே நம்முடைய ஆணவத்தை பிச்சையாக ஏற்று நமக்கு அருள் செய்கிறான் என்று அந்த செய்தி அந்த திருவம்பாயில வர பாட்டினுடைய செய்தி இங்க நினைவுபடுத்துற மாதிரி. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குண் கருங்குடலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண்ணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் வாய்ந்த அடையலோர் எம்பாவாய்னு வரும் அந்த பாட்டு. அதுல இல்லங்கள் தோறும் இங்க கடைதோறும் இடுபிச்சைக்கு என்று செல்லும் திகழொளியை என்று குறிப்பிடுகிறார். அந்த திகழொளியாக திருமுருக பெருமானை அறியாதே நான் என்னுடைய தீவினையினாலே திகைக்கின்றேன், அதனாலே நன்வினையினாலே நான் அவனை அனுபவிக்க வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. போர்த்தானே பொன்னுரித்தோன். ஏழாவது பாட்டு. திலகவதி அம்மாவாங்க. சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். போர்த்தானை நொறித்தோள் பொங்க பொங்க புலியதலே உடையாக திரிவாந்தன்னை காத்தானை ஐம்புலனும் புறங்கள் மூன்றும் காலனையும் குறைகளார் காய்ந்தான் தன்னை மாத்தாடி பக்தராய் வணங்கும் தொண்டர் நல்வினை வேறரும் வண்ணம் மருந்தோமாகி தீர்த்தானை திருமுதுகுன்றுடையான் தன்னை தீவினையே நறியாதே திகைத்தவாறே சீதானை திருமுதுகுன்றுடையான் தன்னை தீவினையே நறியாதே திகைத்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவா. பெருமான் மாயையாகிய மாயை என்கிற மாயா தனுவிளக்காகிய அதை தந்து அந்த மாயையின் மூலமாக புலியின் உடையாகிய அந்த வினையை தன்னுடைய இடையிலே போர்த்து ஆணவமாகிய ஆணவத்தை அந்த யானை தோலை தன்னுடைய உடம்பிலே போர்த்து கொண்டிருக்கிறான் என்ற வகை சொல்லுவாங்க. அந்த வகையிலே அமைந்த சித்தாந்த பாடல். அவன் புலியை உரித்து அதை யானையை உரித்து
புலித்தோலை போர்த்து கொண்டான் என்பது, புலித்தோல் என்பது ஆணவத்திற்கும், யானையை உரித்தது ஆணவத்தை என்றும், புலித்தோல் என்பது வினைக்கும் சொல்லி அந்த அந்த இரண்டும் பொதுவாக்காக அவன் மாயாத அணுவிளக்கை தருகிறான் என்று சொல்கிற இந்த சித்தாந்த செய்தியை இங்க இணைத்து சொல்வது ஒரு மரபு. வாழ்க வாழ்க. துறவாதே யாக்கை துறந்தான் தன்னை. சங்கரையா வாங்க. அனைத்து அடியார் பெண்ணுக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். துறவாதே ஆக்கை துறந்தான் தன்னை, துறவாதே ஆக்கை துறந்தான் தன்னை, சோழி முது கோதி முழு முதலாம் நின்றான் தன்னை, இரவாதே எவ்வுயிர்க்கும் தானே ஆகி தென்னினோவதானொருவாய் நின்றான் தன்னை, மறவாதே தந்திரமே வாக்கும் கொண்ட மனத்தகத்தே அனைவர்தம் மண்ணி நின்ற திரளானே சிறுமுதுகுன்றான் தன்னை, தீவினையோ அறியாதே திகைத்தவாறே, தீவினையோ அறியாதே திகைத்தவாறே. திருச்சிற்றம்பலம். மறவாதே தந்திரமே வாழ்த்தும் தொண்டர் மனத்தகத்தே அனவரதம் மண்ணி நின்ற. அனவரதம் என்பது எப்போதும்னு சொல்லுவாங்க. பெருமான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற வகையில அந்த அனவரதம் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு, 9வது பாட்டு. பொற்றூனை புனல் நாறு. ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். பொற்றூனை புலால் நாறு கபாலம் ஏந்தி புவலோகமெல்லாம் ஒளி தந்தானை, முற்றாத வெண் திங்கட்கண்ணியானை, முழு முதலாய் மூவுலகும் முடிவொன்றில்லா கற்றூனை காலத்தி மலையான் தன்னை, கருதாதார் புறமூன்றும் எரிய அம்பாள், செற்றானை திருமுதுகுன்றுடையான் தன்னை, தீவினையேன் அறியாதே திகைத்தவாறே, செற்றானை திருமுதுகுன்றுடையான் தன்னை, தீவினையேன் அறியாதே திகைத்தவாறே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலங்கய்யா. தன்னை கருதாத அந்த முப்புராதிகளை எரித்து அதன் மூலமாக மும்மல காரியத்தை செய்தான். முப்புறமாவது மும்மல காரியம் என்ற வகையிலே அந்த கருதாதார் புறமூன்றும் எரியம்பால் செற்றான் என்று அந்த முப்புறமாவது மும்மல காரியம் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இகழ்ந்தானை 20 தோல். 10வது. கணபதி ஐயா வாங்க ஐயா. கணபதி ஐயா கடைசி பாட்டு படி. அப்பா நமச்சிவாயம். நமச்சிவாய வாழ்க. இமைப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அடியார் பெருமக்கள் பாய பூஜ்யம் சமர்ப்பியாமி. நானாவித வருமான மந்திர சந்திர பத்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதேவம் ஆக்ராமி தூபதேவ நீராஜனம் சமர்ப்பியாமி. சிவாதி சிற்றம்பலம். சிவாதி சிற்றம்பலம். சிவாதி சிற்றம்பலம். திருச்சிற்றம். இழந்தானே இருபதோல் நிறைய ஒன்றே, எழுநரம்பின் இசைபாட இழந்தானே 20 தோல் நெறிய ஊன்றி, எழுநரம்பின் இசைபாடையில் எழுதி கேட்டு, புகழ்ந்தானே பூந்துருத்தி மேயான் தன்னை, உமையான் தன்னை,
பொன்னியனை விண்ணவர்கள் நிதியம் தன்னை பகிர்ந்தானே மலைமகளோர் பாகம் வைத்தே பலமதியும் தடை வைத்து வாழோ பாகம் திறந்தானே திருமுருகும் முருகனுடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகத்தவரே தீவினையேன் அறியாதே திகத்தவரே. சிவாதி சிவம். நன்றியா, வணக்கம் சிவா. வாழ்க வாழ்க. வளர்மதியம் சடை வைத்து மாலோர் பாகம் திகழ்ந்தானை என்று மால் என்பது அந்த மயக்கம் இல்லையா? அந்த மயக்கத்துக்குரிய பெருமானாக திருமாலை சொல்லுவார்கள். அவன் எனது என்ற செருக்கை உடையவன். அதனாலே அந்த மயக்கம், இந்த நமக்கு சொந்தமில்லாத பொருளை நாம் சொந்தமாக நினைத்து கொள்வது எல்லாம் இடையிலே வந்ததுதான். போது எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு வரல, எல்லாம் இடையில வந்தது. ஆனால் எனது எனது என்ற எண்ணத்தை உருவாக்குறதின் அடையாளமாக அந்த திருமாலை சொல்லுவார்கள். ஏன்னா அவன் செல்வத்துக்குரிய அந்த லட்சுமியினுடைய அதிபதி. அந்த செல்வத்தின் மூலமாக எனது என்ற செருக்கு வருகிறது. அதனாலே அதற்கு மால் என்று பெயர். அந்த மாலை ஓர் பாகமாக திகழ்ந்தான் என்பது மூலமாக அந்த எனது என்ற செருக்கை அவன் நமக்கு அடக்குகிறான் என்ற வகையிலே அமைந்த சித்தாந்த செய்தி சொல்கிற பாடல் சொல்வார்கள். இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறுத்திக்கலாம். டைம் எடுத்து நிச்சயத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க. பொன்னூசல் செல்வம் அம்மா படிங்க. செல்வம் 7வது பாட்டு. சரிங்க. தொக்கம்மாள் திருப்பதம் அடைக்க. உன்னற்கரிய திரு உத்திர கோசமங்கை மண்ணி பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரைந்து பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமையில் போல் என்னத்தன் என்னையும் ஆண்டு கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்வொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான். பண்ணின்னு பலகால் பாடுதல். நம்ம திருமலை தமிழ்ல தினம் பாடுறோம் இல்லையா? ஆனால் நம்முடைய பாவங்களை அறுப்பான் என்று மணிவாசகர் சொல்கிறார். வாழ்க வாழ்க. திருக்கதை அடைப்பித்தல் விடுமின் வெகுளி வேட்டும். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருமுறை தமிழர்களே காலையில எழுந்து இந்த திருமுறை கதை திருமுறை கோயிலுடைய கதவை திறப்பித்து உள்ளே நுழைந்து பாடிவிட்டு மறுபடியும் அதை மூடி வைத்து செல்லுதல் என்பது அந்த மரபுப்படி அந்த திருக்கதவும் திறப்பித்தலும் அடைப்பித்தலும். வாழ்க வாழ்க. வாழ்த்து நடந்தையா முடிங்க. பாடி முடிச்சிட்டு வாழ்த்து யார் பாடுறதையா? வாழ்த்து நடராஜையா வாங்கய்யா. நித்திலாமா வாங்க. இருக்கீங்களா நித்திலாமா? நான் கூட பாடாம இருக்கேன். அவன் காலேஜ் போறாங்க ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மண்ணில் அடியான் பாடிடுறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவிலே கண்ணின் நல்லக்தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும்
தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எண்ணம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வுதம் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமான பெருங்கருணையினாலே இந்த நிகழ்ச்சி நடந்து வருகிறது. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி சரிங்க மனம் மொழி வந்திருக்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயு. ஐயா, எத்தனை நாளுங்க நாளைக்கு? 250வது நாள். அற்புதம் அற்புதம். சிவபெருமானே சிவசிவா. மாட்டு புகழனை தொடங்கி 16/1/24 கணக்கு போட்டா நாளைக்கு 250வது நாள் நாளைக்கு. ஆமா ஐயா. நன்றிங்க. அனைவருக்கும் உனக்கு தொய்வில்லாமல் வரக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கலாம். சிவாயம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆமா, இன்னும் அடியார் பெருமக்களை கொண்டு வந்து சேருங்க. ஆமா, யாரெல்லாம் காலையில பாராயணம் செய்ய விருப்பம் இருக்காங்களோ அவங்கள முடியாதவங்க, இந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க, காதால கேட்கறது புண்ணியம் இல்லையா, ஒரு புண்ணியம் செஞ்சு விடுங்க. அதாவது என்னன்னா, யாருக்கிட்ட ஆண்ட்ராய்டு உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னா இருந்தாலும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கான்னு கேளுங்க, அதுல டெலிகிராம் ஆப் இருக்கான்னு கேளுங்க. ஆப் இருந்துட்டா டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க உள்ள வந்துருங்க. நீங்க எதுக்குங்க கோயிலுக்கு, எங்கனால கோயிலுக்கெல்லாம் போக முடியலமா, இப்பெல்லாம் எனக்கு வயசெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளை நீங்க பார்த்த உடனே ஒரு உதவி செய்யுங்க. ஏமா நீங்க வருத்தப்படுறீங்க, நாங்க காலையில 12 திருமுறை பாராயணம் பண்றோம், நீங்க காலையில வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லுங்களேன். அதை விட உத்தமம் வேற எதுவுமே இல்லை. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த மாதிரி ஒரு காலையில நமக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது நிச்சயம் முடியாதவங்களுக்கு சொல்லுங்க, முடிஞ்சவங்களுக்கு வேண்டாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் இல்லை, அவ்வளவுதான். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. இரவு சந்திப்போம்.